Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் ஆர்கே நாராயண் எழுதின என்ஜின் ட்ரபிள் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். ஆர்கே நாராயணோட ஃபுல் நேம் ராசிபுரம் கிருஷ்ணசாமி நாராயணசாமி. இவர் 1906லேருந்து 2001 வரையிலும் வாழ்ந்திருக்காரு. பத்ம விபூஷன் சாகித்ய அகாடமி அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இந்த டார்க் ரூம், த இங்கிலீஷ் டீச்சர், மால்குடி டேஸ், ஹார்ஸ் அண்ட் டூ கோட்ஸ் இதெல்லாம் அவரோட நோட்டபிள் ஒர்க். 1943ல் மால்குடி டேஸ் அப்படின்ற கலெக்ஷனில் இந்த ஒர்க் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ரியாலிசம், ஆப்டிமிசம், குட் ஃபார்ச்சூன் இப்படி ஏகப்பட்ட தீம்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட இந்த ஷார்ட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் எழுதப்பட்டிருக்கு. முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான கிம்கானா கிரவுண்ட்ஸ் அப்படின்ற பிளேஸில் ஷோ நடத்துறதுக்காக கெய்டி லேண்ட் அப்படின்ற குரூப் வருது. அதோட ஷோமேன் டாக்கட்டிவ் பர்சன். அங்கே ஏகப்பட்ட ஷோஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஷோக்காக நிறைய பேனர்ஸ் ஒட்டியிருக்கு, கலர் கலரான லேம்ப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்குது. இந்த ஷோவை பார்க்குறதுக்காக பக்கத்து ஊரிலேருந்து நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வராங்க. இந்த கெய்டி லேண்டில் ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கேம்பிளிங் இருக்குது, சைடு ஷோஸ் இருக்குது. 2 hours பேரட்ஸோட பர்ஃபார்மிங்கையும் மோட்டார் சைக்கிளிஸ்டோட சாகசங்களையும் பார்க்க முடியுது. இந்த ஷோ ஆரம்பித்து ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு நாளைக்கு 500 rupees அவங்களுக்கு கலெக்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் விட அங்கே லாட்டரிஸ் இருக்குது, ஷூட்டிங் கேலரிஸும் இருக்குது. ஒரு அண்ணாவுக்கே ஒரு 100 rupees வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் அங்கே இருந்துச்சு. ஷோவோட கார்னரில் லாட்டரி டிக்கெட்ஸ் விற்றுட்ருக்காங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 8 annas. அன்றைக்கி நம்மளோட நரேட்டர் அங்கே ஷோ பார்க்க போகிறாரு, அங்கே லாட்டரியும் வாங்குறாரு. இந்த லாட்டரி வின் பண்ணால் கொடுக்கறதுக்காக அங்கே நிறைய ப்ரைஸஸ் வச்சுருக்காங்க. பின் குஷன்ஸ், சூயிங் மிஷின்ஸ், கேமராஸ், ஈவன் ரோடு என்ஜின் கூட இருக்குது. ஒரு நாள் நம்மளோட நரேட்டர் லாட்டரி வாங்குறாரு. அவருக்கு அதில் கிடச்ச நம்பர் 1005. ப்ரைஸும் வின் பண்ணுறாரு. அவருக்கு வின் பண்ண ப்ரைஸ் ரோடு என்ஜின். ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணதும் கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நம்ம நரேட்டரை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவர் வின் பண்ணியிருக்க ப்ரைஸை அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, ரொம்ப ஈஸியாக. ஸோ அதை அங்கேருந்து கொண்டுட்டு போகிறதுக்கான ஹெல்ப்பை அந்த ஷோமேன்கிட்டே கேட்குறாரு, உங்களால் இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த ஷோமேன் இங்கே வின் பண்ணக்கூடிய ப்ரைஸஸை அவங்களோட எஃபர்ட்டோடு தான் எடுத்துகிட்டு போகணும், நாங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டோம், வேணால் உங்களுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணலாம், இந்த ஷோ சீசன் முடிகிற வரையிலும் வேணால் உங்களோட என்ஜின், அதாவது இந்த கிம்கானா கிரவுண்ட்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஷோமேன், நான் இதை ஓட்டிகிட்டு வந்த டிரைவருக்கு 100 rupees பே பண்ணேன், கூடவே ஒரு நாளைக்கு அவனுக்கு 5 rupees வேறு கொடுக்க வேண்டியிருந்துச்சு, ஸோ அதனால் நான் அவனை வர வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த ஷோவில் ஒரு புதுமையாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் நான் இந்த ரோடு என்ஜினை இதை ப்ரைஸ் லிஸ்ட்டில் வச்சேன் அப்படின்னு வேற சொல்கிறாரு. நரேட்டரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட வெல்விஷர்ஸ் எல்லோரும் இந்த ப்ரைஸ் வின் பண்ணதுக்காக அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. ஆனால் இதிலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனால் எல்லாருக்கும் ஒன்று மட்டும் புரியுது, இந்த ரோடு என்ஜின் உனக்கு நிறைய பணத்தை கொடுக்க போகுது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இதை பழைய இரும்பு கடைக்கு போட்டால் கூட சில thousands உனக்கு சேரும் அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோடு என்ஜின் கிம்கானா கிரவுண்ட்ஸ்லேயே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நரேட்டர் அந்த என்ஜினை பார்க்குறதுக்காகவே போகிறாரு. அதை பார்க்க அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பார்ட்ஸ் எல்லாம் அவரை ரொம்ப அட்மையர் பண்ணுது. அந்த ஷோ முடிகிற வரையிலும் அந்த ரோடு என்ஜினை அவர் பார்த்துட்டே இருக்கார். மனுஷன் புவர் மேன் வேறு. அந்த ரோடு என்ஜினை பார்க்க அவருக்கு இந்த ரோடு என்ஜின்னால் என்னோடய ட்ரபிள்ஸ் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற எண்ணம் மனசில் வர ஆரம்பிக்குது. ஆனால் உண்மையிலேயே அப்போ தான் அவரோட ட்ரபிள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷோமேன் அவரோட ஷோவெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணிடுறாரு. முனிசிபாலிட்டிக்கிட்டே இருந்து நரேட்டருக்கு ரோடு என்ஜினை கிளியர் பண்ண சொல்லி நோட்டீஸ் வருது. அடுத்த நாள் நரேட்டர் ஜிம்கானா கிரவுண்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே கிழிஞ்சு போன பேப்பர் டெக்கரேஷன்ஸும் இவரோட ரோடு என்ஜின் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் நோட்டீஸ் வருது. அதில் ரோடு என்ஜினை உடனடியாக கிளியர் பண்ணணும் அப்படின்னும், இல்லைன்னா அதுக்கான ரெண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னும் சொல்லி அந்த நோட்டீஸில் இருக்குது. இவர் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. அந்த ரோடு என்ஜினை கிளியர் பண்ணுறதுக்கு அவருக்கு வேறு வழியே தெரியலை. ஸோ அதுக்கான ரெண்ட்டை பே பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு. ஸோ ஒரு மாதத்துக்கு 10 rupees அப்படின்னு சொல்லி 3 months அவர் ரெண்ட்டை பே பண்ணுறாரு. பாவம், அவரும் ரொம்ப ஏழ்மையான மனுஷன். அவரும் அவரோட ஒய்ஃபும்
ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அவருக்கு ஆகக்கூடிய செலவே ஒரு மாதத்துக்கு 4 rupees தான். ஆனால் சும்மாவே நிற்கிற ரோடு என்ஜினுக்காக ஒரு மாதத்துக்கு அவர் 10 rupees செலவு பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறது? டெய்லி அவரோட ஒய்ஃப் இந்த ரோடு என்ஜினை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இவருக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. ஒரு நாள் சில பேர் லோக்கலில் இருக்கக்கூடிய காஸ்மோபாலிட்டன் கிளப்போட செக்ரட்டரி கிட்ட இதை சேல் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்ரட்டரியை பார்க்குறதுக்காக நரேட்டர் போகிறாரு. ஆனால் அந்த செக்ரட்டரியோ இந்த ரோடு என்ஜினை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஒரு டென்னிஸ் கோர்ட் ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ரோல் பண்ணுறதுக்காக டெய்லி உங்களுக்கு இது தேவைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த செக்ரட்டரி கொஞ்சம் நக்கலாக சிரித்ததும் இதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு நரேட்டர். அடுத்து இன்னும் சில பேர் இந்த முனிசிபல் சேர்மனை போய் பாரு, முனிசிபாலிட்டிக்காக அவர் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல முனிசிபாலிட்டி சேர்மனை பார்க்குறதுக்காக போகிறாரு. அவரும் அதை வாங்கிக்க தயாராக இல்லை. ஃபைனலாக அவருக்கு ஒன்று புரியுது, இதை நம்ம யாருக்கும் சேல் பண்ண முடியாது, முடிஞ்சால் ரோட்டில் விளையாடக்கூடிய குழந்தைங்களுக்கு வேணால் விளையாட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த ரோடு என்ஜினை முதல்ல ஜிம்கானா கிரவுண்ட்லேருந்து கிளியர் பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தோட லோக்கல் டெம்பிளோட ப்ரீஸ்ட்டை பார்க்க போகிறாரு. அவரோட அனுதாபத்தோட அந்த டெம்பிள் எலஃபண்ட்டை ரெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. கூடவே 50 கூலிஸையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த கூலிஸ்க்கு ஒருத்தருக்கு 8 அனாஸும் அந்த எலஃபண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 7 rupeesம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கு. கூடவே அந்த எலிஃபண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு உணவும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஏழ்மையான மனுஷன், இப்போ அவர்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச ரிசோர்ஸஸும் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. இப்போ அவரோட பிளான் என்ன அப்படின்னா, ரோடு என்ஜினை எப்படியாவது ஜிம்கானா கிரவுண்ட்லேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டோட ஃபீல்டில் கொண்டு போய் நிறுத்திடணும். அப்படி நிறுத்திட்டா 2 months அங்கே அந்த என்ஜினை நிறுத்தி வச்சாலும் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அதுக்குள்ளே மெட்ராஸ்லேருந்து எப்படியாவது ஒரு கஸ்டமரை இந்த ரோடு என்ஜினை விற்கிறதுக்கு பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்றது தான் பிளான். கூடவே ஜோசப் அப்படின்ற ஒரு பஸ் டிரைவரையும் அவர் கூட்டிகிட்டு வராரு. இவர் ஏற்கனவே டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பஸ் டிரைவர். அப்போ அவரோட டிரைவிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இவருக்கு ரோட் ரோலரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸ்டியரிங்கை பிடிச்சி கொஞ்சம் அப்படி இப்படின்னு அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுவார், அவ்வளோதான். இப்போது அந்த டெம்பிள் எலிஃபண்ட்டோட ரோடு என்ஜினோட என்ஜின் சேர்த்து கனமான கயிறால் கட்டப்படுது. ரோடு என்ஜின் பின்னாடி இருந்து 50 கூலிஸும் அதை புஷ் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ டிஸ்மிஸ்டு பஸ் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு. என்ஜின் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஜிம்கானா கிரவுண்ட்லேருந்து வெளியில் வந்த அந்த ரோடு என்ஜின் மெயின் ரோடை ரீச் ஆகுது. இப்போ ரோடு என்ஜின் ஜிக்ஸாக் மேனரில் மூவ் ஆகுது. எலிஃபண்ட் ஒரு பக்கம் இழுக்க, ஜோசப் ஒரு பக்கம் டேர்ன் பண்ண, அந்த 50 கூலிஸும் எந்த பக்கம் புஷ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு திசையில் புஷ் பண்ண, இப்படி எல்லா கன்ஃபியூஷனும் சேர்ந்து அந்த ரோடு என்ஜின் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலில் மோதுது. அந்த காம்பவுண்ட் வாலோட 3/4 லென்த்து கம்மியாகி அப்படியே எல்லாம் உடஞ்சி கீழே விழுது. இதை பார்த்துட்டு இருந்த மக்கள் கூட்டம் சத்தம் போட, அந்த சத்தத்தை கேட்ட எலஃபண்ட் இன்னும் வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கயிறெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு கோவத்தில் மிச்சம் இருந்த காம்பவுண்ட் வாலையும் உதச்சி தள்ளுது. இப்போ 50 மென்னும் பயந்து போய் ஓடி போயிடுறாங்க. யாரோ இந்த நரேட்டர் கன்னத்தில் அடிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த காம்பவுண்ட் வாலோட ஓனர். போலீஸ் வருது, நரேட்டரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வச்சிடுறாங்க. லாக்அப்லேருந்து ரிலீஸ் ஆகி வரும் பொழுது அவருக்கு நிறைய பெரிய லிஸ்ட்டு காத்துட்ருக்கு. உடஞ்சி போன இந்த நீளமான காம்பவுண்ட் வாலை மறுபடியும் கட்டி கொடுக்கணும். 50 கூலிஸ்க்கான வேஜஸ் கொடுக்கணும். பஸ் டிரைவருக்கான கூலி கொடுக்கணும். காம்பவுண்ட் வாலை உடைக்கும் போது காயப்பட்ட டெம்பிள் எலிஃபண்ட்டோட கால் ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம் கொடுக்கணும். ரோடு என்ஜின் இப்போ நிற்கிற இடத்துல இருந்து அதை ஒரு ப்ராப்பரான பிளேஸுக்கு கொண்டுட்டு போகணும். நரேட்டருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. குழப்பத்தோடவே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த ஒய்ஃப் உங்களை பற்றி என்னென்னமோ ஊரில் பேசிக்கிறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ஜிம்கானா கிரவுண்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்ட்டுக்கு ஒய்ஃபோட நகையை தான் வச்சு பணம் கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் அவங்களோட நகையை தான் கேட்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒய்ஃப் அவங்க அப்பாவுக்கு தன்னை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையிலேருந்து தப்பிக்க இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு தோணுது நரேட்டருக்கு. அப்போ தான் சுவாமிஜி உருவத்தில் அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிது. முனிசிபாலிட்டி சேர்மன் ஒரு ஷோவை ஸ்பான்சர் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறாரு. அங்கே ஒரு சுவாமிஜி வராரு. அவர் நிறைய சாகசங்களை மக்கள் முன்னாடி ஃப்ரீயாக செஞ்சு காமிச்சிட்ருக்காரு. அந்த சுவாமிஜி
கிளாஸு டம்ளரை சாப்பிட்றாரு, ஹாட் அயன் ராடை லிக் பண்ணுறாரு, ஆசிட்ஸ் குடிக்கிறாரு, ஷார்ப் நெயில்ஸை கடித்து சாப்பிட்றாரு, ஹார்ட் பீட்டை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு, அண்டர் கிரவுண்டில் பரி ஆகிக்கிறாரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காரு. மக்கள் கூட்டம் ஆர்வமாக பார்த்துட்ருக்கு. அந்த கூட்டத்தில் நம்மளோட நரேட்டரும் கேலரியில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ சுவாமிஜி முனிசிபாலிட்டி சேர்மன் கிட்ட எனக்கு ஒரு ரோடு என்ஜின் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் முனிசிபாலிட்டி சேர்மன் அதை அரேஞ்ச் பண்ணுறது முடியாது அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு கண்டிப்பாக ரோடு என்ஜின் வேணும் அப்படின்னு கேட்க, முனிசிபாலிட்டி சேர்மனும் ஏதோ சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக டிரைவர் இல்லைன்னு சொல்ல, சுவாமிஜி நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கு எல்லா டைப் ஆஃப் ரோடு என்ஜினையும் டிரைவ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்ல, முனிசிபாலிட்டி சேர்மன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க, இதை கேட்டுட்டு இருந்த நரேட்டர் ரோடு என்ஜின் அவர்கிட்ட கேட்காதீங்க என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்தில் நரேட்டருக்கு சொந்தமான ரோடு என்ஜின் அந்த இடத்துல வந்துருச்சு. இப்போது சுவாமிஜி 2 பில்லோ கொண்டு வர சொல்லி ஒன்று தலைக்கும் ஒன்று பாதத்துக்கும் வச்சு படுத்துட்டாரு. சாக்பீஸால் அவரோட செஸ்ட்டில் மார்க் பண்ணி இந்த எக்ஸாக்ட் பிளேஸில் தான் ரோடு என்ஜின் மூவ் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. அசிஸ்டண்ட் ரோடு என்ஜினை மூவ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாரு. இதுக்கு உங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் கொடுக்கல, இதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு லெட்டரை கொண்டு வந்து நீட்டுறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இதை கேட்ட சுவாமிஜிக்கு கோபம் வருது. இதே நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளேசஸில் செஞ்சுருக்கேன், அப்போல்லாம் யாருமே என்னை கொஷின் பண்ணலை, என்னை கொஷின் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்ல, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பொட்டாசியம் சயனைட் சாப்பிட்றதுக்கும் ரோடு என்ஜினை உங்கள் மேலே ட்ரைவ் பண்ணுறதுக்கும் தான் அவர் வந்து தடை விதிக்கிறாரு, மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்ல, சுவாமிஜி கோவத்தோடு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டும் பின்னாடியே ஓடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த நரேட்டர் வேகமாக ஓடி போய் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட, என்னோடய ரோடு என்ஜினை மட்டும் என் ஃப்ரெண்டோட ஃபீல்டில் கொண்டு போய் நிறுத்திட முடியுமா அப்படின்னு கேட்க, என்னோட சுவாமிஜி கோவமாக இருக்கும்போது எவ்வளோ தைரியம் உனக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் சுவாமிஜி பின்னாடியே போயிடுறாரு. இப்போது நரேட்டர் அவரோட எந்த கடனையும் அடைக்காமல் அவரோட ரோடு என்ஜினையும் அதே இடத்துல விட்டுட்டு அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இன்னும் 2 டேஸில் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு இன்னொரு ரிலீஃப் கிடைக்கிது. எர்த்குவாக் வருது. நார்த் இந்தியாவோட பல பகுதிகளை எர்த்குவாக் சேதப்படுத்துது. அவரோட டவுனையும் விட்டு வைக்கல. எர்த்குவாக் நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னோட ரோடு என்ஜின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த ரோடு என்ஜினை பார்க்குறதுக்கு போகிறாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அவரோட ரோடு என்ஜின் அங்கே இல்லை. தேடி பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு கேணியில் அது அப்படியே தலைகீழாக கவிழ்ந்து கிடக்குது. இதை பார்த்த நரேட்டருக்கு மறுபடியும் பயம் வந்துருச்சு. கடவுளே, இன்னொரு டிஃபிகல்ட்டிஸில் என்னை மாட்டி விட்டுட்டியே, என்னை காப்பாற்று அப்படின்னு வேண்டிகிட்டே இருக்கும் பொழுது அந்த கேணியோட ஓனர் அவரும் அந்த சைட்டை பார்த்துட்டு நரேட்டர்கிட்ட வந்து, நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்க, இதுதான் உலகத்திலேயே ரொம்ப மோசமான டர்ட்டியான கிணறு, இதை மூட சொல்லி முனிசிபாலிட்டி எனக்கு பல டைம் நோட்டீஸ் விட்டுட்டாங்க, ஆனால் அதுக்கான காஸ்ட்டுக்கு பயந்து நான் அதை செய்யாமலே விட்டுட்டேன். இப்போ இந்த ரோடு என்ஜின் அதுக்கு ஒரு மூடி மாதிரி ஆயிடுச்சு, தயவுசெய்து இதை இங்கேயே இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நரேட்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஆனால் அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது, இந்த என்ஜின் உடைச்ச காம்பவுண்ட் வாலை நானே கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நரேட்டரோ, ஆனால் அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஜினால் ஏற்பட்ட எல்லா செலவுகளையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. இந்த கிணறோட ஓனர் அது எல்லாத்தையும் தானே செட்டில் பண்ணுறதா ஒத்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷத்தோட நரேட்டர் அந்த ரோடு என்ஜினை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. சில மாதங்கள் கழித்து அந்த வழியாக போகும்போது அந்த கேணியை பார்க்குறாரு. இப்போது அந்த கேணி சிமெண்ட்டால் ஃபுல்லாக கவர் பண்ணி மூடப்பட்டிருக்கு. தன்னோட என்ஜின் கொடுத்த ட்ரபிள்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஹாப்பினஸோட நரேட்டர் அவர் வழியை பார்த்து போயிட்டுருக்காரு. இந்த ஷார்ட் ஸ்டோரி சம்மடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.